ஈசாலா கப்பு நமதே நமதேன்னு சொல்லிட்டு இருந்தோம். லாஸ்டா கப்பு வாங்கிட்டு ரஜத் பத்திதார் நான் ஒரே ஒரு தடவை சொல்றேன், இனிமே ஈசாலா கப்பு நமுது அப்படின்னு சொன்னாரு. நிறைய ஃபேன்ஸ் வந்து அததான் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து மத்த ஃபைனல்ஸ் மாதிரி கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கப்பா இந்த டீம் தான், அந்த மாதிரி இல்லாம ஒரு ரோலர் கோஸ்டர் கேம் மாதிரி மேல கீழே போயிட்டு இருந்தது. அர்ஷ்தீப்போட ஒரு ஓவர் எப்படி பஞ்சாபுக்கு அந்த மேட்சை வந்து இழுத்து கொண்டு வந்ததோ, குருணால் பாண்டியாவோட அந்த ஸ்பெல் வந்து அப்படியே ஆர்சிபி பக்கம் மேட்சை இழுத்துட்டு வந்தது. ஸோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி பாத்துட்டு இருந்தீங்க மேட்சை? எப்படி இருந்தது உங்களுக்கு? எமோஷனலா தான் இருந்தது ஆக்சுவலி, ரொம்ப எமோஷனல். ஓகே, நியூட்ரல் ஃபேன் சொல்லிக்கிட்டாலும் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு, உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் தெரியும், ஆர்சிபி ஃபேன் எழுதி போட்டிருக்கேன் அப்புறம் என்ன. இல்லையா, எமோஷனலா இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு சரி, மேட்சை பத்தி அப்புறம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த சொல்லிடுறேன். ஓகே. சோ அதான் கோலியோட எமோஷனலான அந்த லாஸ்ட் ஃபியூ டெலிவரிஸ், ஓவர்ஸ் இல்ல லாஸ்ட் ஃபியூ ஓவர் டெலிவரிஸ், அப்புறம் வந்து பவுண்டரி டைம்ல ஏபி டிவிலியர்ஸ் நின்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு கெய்லியும் ஏபி டிவிலியர்ஸையும் கூட நின்று பேசி நிறைய அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த டீமுக்காக அதை வந்து ஹானர் பண்ணது, அதுக்கப்புறம் ஜெர்சி போட சொன்னது. விராட் கோலி வந்து ஏபிஏ ஜெர்சி மட்டும் பிரசன்டேஷன் செரமனிக்கு வர சொன்னது. ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட். நான் அன்னைக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொன்னேன், சரி ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸோட வீடியோல அம்பாத்தி ராயுடுக்கும் ஜடேஜாக்கும் அவங்க ஒரு ஆனர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா அவங்க 11th ஒரு பிளேயரா இருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஒரு பிளேயரா இல்ல இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு செல்யூட் டு கோலி. உண்மைதான். இந்த மாதிரி கிடைக்குமா அவங்களுக்கு அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஏபி டிவிலியர்ஸ் எந்த ஒரு பெரிய டோர்னமெண்ட்டும் வின் பண்ணதும் இல்ல, வின் பண்ண டீம்லயும் இருந்தது கிடையாது. ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அது நல்லா இருந்தது. அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல கூட enough said about me, these guys deserve as much as I deserveனாரு. அதே மாதிரி இந்த ஃபேன்ஸ பத்தி, இது எனக்காக ஜெயிச்சதுன்னு கிடையாது, இந்த ஃபேன்ஸுக்காக ஜெயிச்சதா enough about meன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய மனுஷன் அப்படின்ற ஃபீல் கொடுத்தது. அண்ட் வந்து இவ்வளவு நினைச்சேன் அது ஓகே, பட் லாஸ்ட்ல பார்த்தா ஒரு 6 ரன் தான் கேப் பண்ற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தது. இது வரைக்கும் நடந்த வரலாறு ஒரு மீம் கூட நான் பார்த்தேன், ஒரு பாலுக்கு 12 ரன் அடிக்கணும், ஒரு நோ பாலோ, அப்ப கூட செலிப்ரேட் பண்ணாம நோபால் சவுண்ட் எங்க இருந்தாலும் வந்துருமோன்னு ஒரு பேனிக் இருந்தது. அந்த மாதிரி தான் நம்ம பிரான்சைஸ் இருந்திருக்கு இவ்வளவு வருஷமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்சிபி ஃபேன் போட்டிருந்தாரு. இல்ல ஹேசல்வுட்டுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அந்த லாஸ்ட் ஓவர் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்சம் ஜாலியா போட்ட ஓவர் தான், எக்ஸ்ட்ராஸ் போடாம போடணும் அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா பிளானே கிடையாது. நோபால் இருக்க கூடாது, வைடு இருக்க கூடாது, அந்த மாதிரி போட்ட பிளான் தான். சோ மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ மேட்ச்க்குள்ள போவோம். ஆமா, மேட்ச்ல ரொம்ப 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 குரூசியலா இருந்த ஒரு பிளேயருக்கு டிசர்விங்லி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்திருக்காங்க. 2 மேன் ஆஃப் த மேட்ச் 2 ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல, ஒன்னு எங்க டீம் எம்ஐக்காக, இன்னொன்னு வந்து இப்ப ஆர்சிபிக்காக. எனக்கு என்னன்னா நேத்து மேட்ச் எல்லாம் பாத்துட்டு இந்த கோலியோட எமோஷன்ஸ், இந்த ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஒரு வகையில எம்ஐ வந்து ஃபைனல்ஸ் வரலன்றது நல்லதா போயிடுச்சு, தெளிவா மேட்ச் பாக்குற மாதிரி இருந்தது. அப்பா இல்லன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அக்கா இந்த மேட்சுக்கே கொஞ்சம் இப்படியா அப்படி பண்றது இருந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல கம்ப்ளீட்டா அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அதுல இருந்து ஆர்சிபி தான் எப்படியா ஜெயிச்சணும் இருந்தது. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஹோம் கேம்ல ஏதோ பஸ்ல டிராவல் பண்றப்போ அந்த ஃபேன்ஸ் வந்து 12 o'clock 1 o'clock வந்துட்டு பயங்கரமா கேதர் பண்ணி ஆர்சிபி டீம் வந்து, அப்போ குருணால் பாண்டியா வந்து வீடியோல ஒரு விஷயம் சொல்லுவாரு, என்ன மாதிரி ஃபேன்ஸ் நம்ம எல்லாம் பிளஸ்ட், இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பா இவங்களுக்காக வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு மிட் சீசன்ல சொன்னது. இது நேத்து வந்து அந்த ஃபைனல்ஸ்ல அந்த கிளட்ச் இறங்கி அந்த வெளியே ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டாரு. சோ குருணால் பாண்டியா வந்து தேங்க்ஸ் டு மும்பை. இல்ல லிட்டரலி குருணால் பாண்டியா நேத்து போட்ட ஸ்பெல் வந்து மிச்சல் சாண்ட்னர் போடுற ஸ்பெல் மாதிரி இருந்தது. நான் அதான் சொன்னேன், நிஜமான மிச்சல் சாண்ட்னரே வச்சுட்டு மிச்சல் சாண்ட்னர் ஓவர் கொடுக்காம இருந்தோம். மிச்சல் சாண்ட்னர் விளையாடி அன்னைக்கு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மும்பை வந்துட்டு ஒரு 7-8 ரன்ஸ்ல வின் பண்ணி இருந்திருக்கலாம் அந்த மேட்ச் ஈஸியா. சான்ஸ் இருக்கு. இல்ல இதே மதேரா வந்து குருணால் பாண்டியாவை ஆக்சலரேட் பண்ண முடியாம தான் வந்து ஸ்டக் ஆனாரு ஆக்சுவலா. இல்ல ஆர்சிபியோட எக்ஸிகியூஷன்லாம் வந்து இந்த வாட்டி எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. எல்லா எக்ஸிகியூஷனும் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம நிறைய பேர் பேசாத ஒரு மேட்டர் பேசுவோம். இதே மாதிரிதான் போன டைம் கேகேஆர் ஜெயிச்சாங்க. இதே மாதிரி டீமாவே கேகேஆர் சூப்பரா இருந்ததுப்பா, ஸ்ரேயஸோட கான்ட்ரிபியூஷன் அதுல பெருசா இல்ல, பேட்டிங்ல அவ்வளவுலாம் ஒன்னும் அடிக்கல, அவர் கேப்டன்சியால ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருந்தது. இந்த தடவை ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. பத்திதார் வந்து பேட்டிங்ல அவரோட பெஸ்ட கொடுக்கல, ஆனாலும் அவர் தான் 3rd ஹையஸ்ட் ரன் கெட்டர். ஓகேவா, இது நான் இந்த சீசன் நான் எப்படி பாக்குறேன்னா, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போன சீசன் பேட் எப்படி இருந்துச்சு, டீம் எப்படி இருந்துச்சோ சேம் டிட்டோ அப்படியே இதுவாயிருச்சு. நடக்காத ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு. என்னன்னா பத்திதார் இடையில இன்ஜுரி ஆகி ஒரு மேட்ச் ஜிதேஷ் சர்மா கேப்டன்சி பண்ணப்ப பத்திதாரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்குன்ற டிஃபரன்ஸ் புரிஞ்சது. போன மேட்ச்லயுமே குருணால் பாண்டியாவை க்ளோஸ் அவுட் பண்ணது, சீக்கிரமாவே க்ளோஸ் அவுட் பண்ணதா இருக்கட்டும், இந்த பவுலர்ஸோட ரொட்டேஷனா இருக்கட்டும், ரொமாரியோ செப்பட்ட கரெக்டா ஒரே ஒரு ஓவர் இடையில கொண்டு வந்து இந்த ஸ்ரேயஸோட விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும்,
எல்லாமே வந்து ஒரு கட்சி மூவ் ஆக்சுவலா. என்ன சொல்லிருப்பாங்க, அந்த ஓவர் விக்கெட் வராம ஒரு 15 ரன் போயிருக்குன்னு வச்சுப்போம், ரொமாரியோ ஷெப்பர்டோட ஓவர், எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க, மேட்ச் முடிஞ்சு தப்பான ஒரு கால்னு சொல்லிருப்பாங்க. ஏதோ ஒரு பிளான் இருந்திருக்கு, இந்த பிளேயருக்கு இவர் போடலாம், இல்ல இவர் ஒரு விக்கெட் டேக்கர். இந்த லென்த்ல வந்துட்டு இந்த பேட்டர் வீக்கா இருக்கிறதுனால இந்த பவுலர்ஸ் யூஸ் பண்ணா ஹேசல்வுட் யூஸ் பண்ண முடியாது, 2 ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் அவங்க வச்சிருந்திருக்காங்க. புவனேஸ்வர் எந்த கேப்டனா இருந்தாலும் ஸ்ரேயஸ் வெர்சஸ் ஹேசல்வுட்டோட ஸ்டாட்ஸ் பார்த்துட்டோ அந்த இதை பார்த்துட்டோ அது அந்த போன மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் தான் தனியால ஜெயிச்சு கொடுத்தாருன்றத பார்த்துட்டு ஹேசல்வுட்டுக்கு ஒரு ஓவர் முன்னாடியே தள்ளி இருந்தா அது எப்படி வேணா மேட்சை மேபி மாத்தி இருந்திருக்கலாம். ஆனா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு அந்த ஓவரை கொடுத்து அதுலயே ஸ்ரேயஸ் விக்கெட் போனதுல இன்னும் 2 ஓவர் வெளியில இருக்கு ஹேசல்வுட்டுக்கு, புவிக்கு 2 ஓவர் இருக்கு அப்படின்ற ஒரு இந்த டீமோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா 3 பேருமே டெத் ஓவர்ஸ் போடுற மாதிரி இருந்துட்டாங்க இந்த வாட்டி. எப்பவுமே டெத் ஓவர்ஸ்ல ஒரு பவுலர் மட்டும் வச்சு மாட்டுவாங்க. இந்த வாட்டி வந்து புவி டெத் ஓவர் போட முடியும், எஸ் தயால் ப்ரூவ் பண்றாரு, ஜோஷ் ஹேசல்வுட் சொல்லவே தேவையில்ல. சோ இந்த 3 பேருமே வந்து ஒரு டெத் ஓவர் ஆப்ஷன்ல இருந்ததுனால அவங்களுக்கு பெருசா பிரஷர் தெரியல, யாரை வேணா முன்னாடி பவுல் அவுட் பண்ணலாம். கரெக்ட். சோ அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. அண்ட் ஓகே, பஞ்சாப் வந்து நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. தே ஆர் ஆல்சோ டிசர்வ் டு பி வின்னர். பஞ்சாபோட பவுலிங்கும் கன்னா இருந்துச்சு. பஞ்சாபோட பவுலிங் போடுறப்ப நல்லா இருந்தது. அவங்க எக்ஸிகியூஷன் வந்து வைசாக் விஜயகுமார் நல்லா போட்டாரு, ஜேமிசன் ரன்ஸ் நிறைய போனாலும் விக்கெட்ஸ் வந்தது. இவங்க நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபுல்லர் லென்த் பாலே குடுக்கல, டவுன் த கிரவுண்ட் ஆட விடல, வெறும் பவுன்சர்ஸ், ஷார்ட் பால், ஸ்லோயர் ஒன்ஸ் சொல்லி, ஏன்னா சைடு ஃபுல்லா பெருசு, சைட் பவுண்டரிஸ் பெருசா இருந்ததுனால அங்கதான் வந்துட்டு அட்டாக் பண்ண பிளான் பண்ணாங்க. சோ வந்து பஞ்சாபோட பவுலிங் வந்துட்டு 100% கன்னா இருந்துச்சு நேத்து. ஆக்சுவலி அது எப்படின்னா, நான் வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறப்போ சால்ட் விக்கெட் போனப்போ பாடி லாங்குவேஜ் கம்மி ஆயிடுச்சு, அந்த விராட் கோலியோட பாடி லாங்குவேஜ் கம்மி ஆயிருச்சு. விராட் கோலி அதுக்கப்புறம் வந்து அகர்வாலை புஷ் பண்ணி ஆட வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அகர்வாலுக்குமே பெருசா படல, அகர்வாலால முடியல. அதே மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் கிடைச்சதோ அங்கெல்லாம் பிரேக் பண்ணாங்க பஞ்சாப். மொமெண்டம் அப்படியே பிரேக் பண்ணி விட்டாங்க. அகர்வால் ஆடினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க அகர்வால் விக்கெட் எடுத்தாங்க, தென் பட்டிதார் ஸ்டார்ட் பண்ணிட்டு பட்டிதார் விக்கெட்டும் போச்சு. சோ எல்லா மொமெண்டம் கிடைச்சதோ அங்கெல்லாமே வந்துட்டு பஞ்சாப் பிரேக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரே ஓவர்ல மேட்ச் திருப்பி ஆல்மோஸ்ட் 220க்கு போற ஸ்கோர் அது. இல்ல அட்லீஸ்ட் ஒரு 220 இல்ல 220 அது ஷூரா. அது ஏன் 220 நான் சொல்றேன்னா, அந்த ஜேமிசன் ஓவர்ல ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க, 20 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் யார் போட்டாலுமே அடிதான், ஏன்னா ஹர்ஷ்தீப் வந்து அந்த ஃபார்ம்ல கிடையாது. ஹர்ஷ்தீப் வந்து லாஸ்ட் ஓவர்ல 3 ரன் இன்னைக்கு போட்டாரு. பட் ஆனா மும்பை கிட்ட ஒரு மேட்ச் போட்டு 3 ரன் எடுத்து வரல, அந்த ஃபார்ம் இந்த லாஸ்ட் 2 மேட்ச்ல ஹர்ஷ்தீப் கிட்ட கிடையாது. சோ அதனால வந்துட்டு பெரிய ஸ்கோர் போக வேண்டியது. லிவிங்ஸ்டனே மாத்தி திருப்பி விட்டாரு, அதை ஒரு ஃபுல் டாஸுக்கு LBW ஆகி திருப்பி அப்படியே மேட்ச் திரும்பிருச்சு. மேட்ச் திருப்பி வந்து லிவிங்ஸ்டன் தான். அதே மாதிரி ஜிதேஷ் சர்மாவோட அந்த நாக் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் RCB. ஏன்னா ரொம்ப 170 வருமான்ற யோசிச்சு 170 180 அதிகம் யோசிச்சப்போ வந்து அந்த 220 வரைக்கும் போலான்னு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது அந்த பவுண்டரிஸ் தான். அதுவும் நல்ல ஷாட்ஸ் எல்லாமே சும்மா கச்சா மச்சான். ஜிதேஷ் சர்மா கிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப ஸ்லாக் பண்ணிலாம் ஆடல, நல்ல ஷாட்ஸ் ஆடி ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும். சோ எனக்கு தெரிஞ்சு 220 வரணும். கடைசியில 2 ஓவர் பெருசா ஆடாமே ஒரு 190 வந்துட்டாங்க. அதாவது கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து பஞ்சாபோட பவுலிங்கும் ஸ்ரேயாஸோட கேப்டன்சிக்கு தான். எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஓவர் போட்டிருந்தப்ப பஞ்சாப் வந்து ஃபேவரட்ஸா தெரிஞ்சாங்க. அந்த மொமெண்டம் அப்படியே இருந்தது. போன மேட்ச் இங்க 210 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் கொடுத்தாங்க. இங்கிலீஷ் ஆடுற வரைக்குமே பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ரொமாரியோ ஷெப்பர்ட் கேட்ச் விட்டதும் அப்படியே ஒரு மாதிரி பேன் இருந்தாங்க. கடைசில சால்ட்டோட அந்த கேட்ச் வந்து அப்படியே மொமெண்டத்தை திருப்பிடுச்சு. சால்ட்டோட கேட்ச் தான் செட் பண்ணிருச்சு மொமெண்டம் வந்து RCBக்கு செட்டே பண்ணுச்சு. கரெக்ட். அந்த கேட்ச் அப்படி இல்லனா மேட்ச் அப்பவே போயிருக்கும். ஆமா, அவங்களுக்கும் ஒரு ரெக்கார்ட் இருக்கு, 45-50 ரன்ஸ் மேல ஸ்கோர் பண்ணிட்டா வந்துட்டு பஞ்சாப் வின் பண்ணிரும், இந்த ஓபனர்ஸ் 2 பேரும் சேர்ந்து 45 ரன்ஸ் ஆடிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி. அந்த விக்கெட் ஆனதுக்கு அப்புறமா கூட ஜாஸ் இங்கிலீஷ் ஆடிட்டு இருந்தப்ப அதான் அந்த ஏன் குருணால் பாண்டியோட ஸ்பெல் அவ்வளவு மேட்டர்ஸ்னா, அப்ப வந்து 60-40ல இருந்தது வின் ப்ரெடிக்ஷன் வந்து பஞ்சாப் 60 RCB 40 ஸ்டார்ட் ஆஃப் த குருணால் பாண்டியா ஸ்பெல்ல. குருணால் பாண்டியா வந்து 2 விக்கெட்டும் எடுத்துட்டாரு, அதுவும் ஜாஸ் இங்கிலீஷோட முக்கியமான விக்கெட்டும் எடுத்துட்டாரு. அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டாரு. ரன் பால் கூட இல்ல, 4 ஓவர்ஸ் 17-18 தான் கொடுத்தாரு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா RCB 85%, பஞ்சாப் வந்து 15 அப்படி வந்துருச்சு. ஆக்சுவலி குருணால் பாண்டியா வந்து இத்தனை நாள் போட்ட மாதிரி ஒரு ஸ்பெல் போடல, ஸ்லோ டவுன் பண்ணி போட்டாரு. நிறைய ஸ்லோயர் ஒன்னு, நிறைய குட் லென்த் பால்,
எங்க பேட்ஸ்மேன் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குற இடத்துல மட்டும் தான் கிராம்ப் பண்ணி போட்டது. சோ வந்து அதான் ஒரு ஃபைனல்ஸ்ல ஒரு கிளட்ச் ஸ்பின்னர் எப்படி இப்போ ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் எப்படி ஸ்டெப் அவுட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அது குருணால் பாண்டியா வந்து ஓகே இது நம்ம பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஹோப் கொடுத்தது வந்து அந்த இதுதான். ஏன்னா மத்த மேட்ச்ல பவுன்ஸ் போடுவாரு, ஃபாஸ்டா போடுவாரு. ஆனா இந்த வாட்டி நல்லா பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி கரெக்டா ஸ்லோயர் ஒன் போறதா இருக்கட்டும், இல்ல ஸ்பின் போறதா இருக்கட்டும், இல்ல குட் லென்த்ல வந்து கொஞ்சம் பேச அந்த 100 கிலோமீட்டர்ல போறதா இருக்கட்டும், மாத்தி மாத்தி பண்ணி ஆக்சுவலி பேட்டரை க்ளூலெஸ்ஸே இல்லாம பண்ணியாச்சு குருணால் பாண்டியா. ஆமா, க்ளூவே இல்ல ஆக்சுவலா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அகைன் இந்தியன் டீமுக்கான கம்பேக்கும் வந்து ரொம்ப தூரம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரியும் குருணால் பாண்டியாக்கு. எனக்கு என்ன இந்த மயங்க் அகர்வால் அண்ட் கோலி வந்து ஆக்சிலரேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, பவுண்டரிஸ் எல்லாம் அடிச்சாங்க. ஆனா அவங்க நினைச்ச ஸ்ட்ரைக் ரேட்லயே அவங்களால ஆட முடியல. ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் படவே இல்ல மேட்ச். எனக்கு என்னவோ அது வந்து மேட்சை காஸ் பண்ணிருமோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா இவங்க மொமெண்டத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி மொமெண்டத்தை விட்டு ஒரு மாதிரி. விராட் கோலி மயங்க் அகர்வால் வந்து டிட்டோ பிளேயர்ஸ், கரெக்ட், ஒரே மாதிரி ஆடுற பிளேயர்ஸா தான் இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்லாக் அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பாலுக்கு வெயிட் பண்ணி அடிக்கிற ஷாட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம என்ன சொன்ன பஞ்சாப் பவுலர்ஸ் வந்து குட் லென்த்தும் ஷார்ட் லென்த்தும் மட்டும் தான் போட்டாங்களே தவிர்த்து ஓவர் பிச் பால் வரவே இல்லை. டவுன் த கிரவுண்ட் ஆடவே முடியல. அந்த அவங்க போட்டு அடிச்ச பால் எல்லாமே வந்து ரிங்குக்குள்ளேயே தான் விழுந்துச்சு, போய் வெளியவே போக முடியல. சோ அதனால வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பாலும் வரல. ஓமர் சாய் போட்ட ஸ்பெல்லு கூட நேற்று நல்ல ஸ்பெல் தான். ஓமர் சாயமே மும்பை கூட போட்டதும் சரி இதுவும் சரி நல்ல. ஓமர் சாயமே எடுத்து அடிக்க முடியல, ஏன்னா சான்ஸே கொடுக்கல. இங்க ஒரே ஒரு பிளேயர் இருந்தா மட்டும் தான் இதை கிளியர் பண்ணி இருந்திருக்க முடியும். டிம் டேவிட் ஆடி இருந்தா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். டிம் டேவிடுக்கு ஆப்ட் அவங்க போட்ட ஆமா லிவிங்ஸ்டனுக்குமே பெருசா ஒன்னும் படல, அடிக்க முடியல. ஆனா ஒரு பால் 2 பால் மட்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிட்டாரு. அந்த ஜேமிசன் ஓவர்ல எல்லாமே வந்து கரெக்டா அலைன் ஆச்சு. ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எல்லா சீசனுமே எப்படின்னா எல்லாமே கரெக்டா பண்ணிருப்பாங்க. ஆனா பேசிக்கா சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் டீம்ல, அது வந்து கரெக்டா பிளே ஆஃப்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும் இல்ல ஏதாவது ஆகும், ஓகேவா. ஆனா இந்த டீம் எந்த ஓட்டையுமே இல்லாம பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அதற்கான கிரெடிட்ஸா தான் வந்து இந்த கப் வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஆள் ஸ்டெப் அப். இந்த மேட்ச் லிவிங்ஸ்டன் வந்து அவுட் ஆயிட்டாரு, ஓகே. ஆனா நல்ல ஸ்கோர் அந்த 24. ஆமா 24 இஸ் க்ரூஷியல். அந்த ஒரு கேட்ச் பவுண்டரி லைன்ல வச்சு புடிச்ச கேட்ச் வந்து அது ஒரு ஈஸி புடிச்சிட்டனால தெரியல. யூசுவலா அந்த மாதிரி ஒரு கேட்ச் தான் எல்லாமே டஃப் கேட்ச் தான். அது எல்லாமே ஹாட் ஸ்பாட் தானே. ஃபில் சால்ட் எடுத்த கேட்ச் வந்து பிடிக்காம 6 போயிருக்குன்னு வெச்சுப்போம். ஃபில் சால்ட் பிடிச்சதும் சரி, லிவிங்ஸ்டன் பிடிச்ச கேட்சும் சரி, அப்படியே மேட்ச் மாறி இருக்கும். ஆமா ஆக்சுவலி அவங்க நல்லா பிளான் பண்ணி ஜாஷ் இங்கிலீஷ்க்கு போட்டாங்க. பேக் ஃபுட்ல ஆடி வந்துட்டு சைட் பவுண்டரிஸ் கிட்ட கேட்ச் எடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் இன்ச்ல தான் 6 போயிட்டு இருந்தது. ஜாஷ் இங்கிலீஷ் இன்னும் 2 ஓவர் 3 ஓவர் ஆடி இருந்தா கேம் வந்து டிஃபரெண்ட் ஆயிருந்திருக்கும், மாறி இருந்திருக்கும். மேட்ச் வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும். சோ அதான் ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ். ஆர்சிபி வந்து அவங்க பவுலர் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த சீசனை. இந்த சீசன் அதாவது புவி வந்து ஸ்டாயினிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தாரு, வதேரா விக்கெட் எடுத்தது. அடுத்து வந்து ஸ்டாயினிஸ் 6 அடிச்சதுக்கு அப்புறமா பிளான்ட் பால் கரெக்டா போட்டு அதுக்கான ஃபீல்ட் நல்ல ஷாட். அது ஸ்டாயினிஸ் அடிச்சது சரியான ஷாட். அது கரெக்ட். வந்த ஃபர்ஸ்ட் பாலே அவ்வளவு பியூரா டைமிங்ல 6 அடிக்கிறது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாலும் வந்துதான். இப்போ கேம் வந்து ஆர்சிபி கையில இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துட்டே இருந்துச்சு. சச்சாங் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சா லேட் வரல, மெயினா பேனிக் ஆகல. பஞ்சாப் வந்து கொஞ்சம் பேனிக் ஆனாங்க. வதேரா வந்து ஒரு ரன் பால் இன்னிங்ஸோட கொஞ்சம் பெட்டரா ஆடி இருந்தா கூட, இடையிலே அந்த பவுண்டரிஸ் அடிச்சிருந்தா, ஒரு 6 அடிச்சார்ல, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அடிச்சிருந்தா கூட மேட்சோட மொமெண்டம் மாறி இருந்திருக்கு. அவங்க ஆக்சுவலி வதேராவோட வீக்னஸ் பாயிண்ட்க்கு கரெக்டா போட்டுட்டே இருந்தாங்க. வதேராவோட வீக்னஸ் பாயிண்ட புடிச்சிட்டாங்க அவங்க கரெக்டா. சோ வந்துட்டு அதே மாதிரி அவரு பவுன்ஸ் பால் ஷார்ட் பால் நல்லா 6 அடிப்பாரு. அது கொடுக்கவே இல்ல, அந்த பால் கொடுக்கவே இல்ல. அதுல கொடுத்த பால் எல்லாமே ஸ்லோயர்ல கொடுத்தாங்களே தவிர நல்ல பேஸ்ல அந்த பால் கொடுக்கல. வைடியா இருக்காரு, ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே அந்த மாதிரியே போட்டு கிராம்ப் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதான் அவங்க பண்ண பிளானிங் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை தாண்டி கரெக்டான பிளான் எக்ஸிகியூஷன். சர்மா ஒருவேளை 4 ஓவர் போட்டுதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் நேற்று இருந்திருந்தா கூட மேட்ச் வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆயிருந்திருக்கலாம். சோ அந்த ரொமாரியோ ஷெப்பர்டோட 3 ஓவர் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்து யார் பாருக்கானா எஸ் ஜெயாலு, புவி, ஹேசல்வுட் அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். அண்ட் மேட்சும் வந்து 3 ஓவருக்கு 55 60 அந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டாங்க மேட்ச. நான் வந்துட்டு இது பத்திதாருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் இந்த இதுல. ஆக்சுவலி எப்படின்னா விராட் கோலி கேப்டனா இருந்தாலும் சரி, இல்ல வேற யாராச்சும் இந்த இதுல கேப்டனா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து நர்வஸா இருந்திருப்பாங்க. ஏன்னா டக் அவுட்டே நர்வஸ் டக் அவுட்டா தான் இருந்துச்சு. டாஸ் தோத்ததுக்கு அப்புறம் பத்திதாரோட இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு, டவுன் ஆன மாதிரி இருந்தது. அங்க ஸ்ரேயாஸ் ஐயர் தான் பயங்கரமா வந்துட்டு ஜாலியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனா இந்த பிச்ல ரன்ஸ் எல்லாம் போறப்போ வந்து பத்திதார் நர்வஸே ஆகல. அதே மாதிரி வந்து பட்டிதார் வந்து 2 ஸ்பின்னரையும் ட்ரஸ்ட் பண்றாரு. அந்த 2 ஸ்பின்னரையும் ட்ரஸ்ட் பண்றாரு. யாராச்சும் ஒருத்தர் 4 ஓவர்ஸ் போட்டா போதும், ஒருத்தர் 2 ஓவர் போட்டா போதும்ன்றது தான் அவங்களோட பிளானே போல. குருணால் பாண்டியா 4 ஓவர் நல்லா போட்டா 4 ஓவர்ஸ் குருணால் பாண்டியா, 2 ஓவர் சுயா சர்மா. சப்போஸ் சுயா சர்மா நல்லா போச்சுன்னா 2-4 இந்த மாதிரி மாத்தி அவங்க கண்டிப்பா இவங்க 8 ஓவர் போடணும்ன்ற பிளான்ல அவங்க வரவே இல்லை.
இவங்க சைட்ல இருந்து 6 ஓவர். அதே மாதிரி வந்து இந்த ரொமேரோ ஷெப்பரோட எக்ஸிகியூஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டா செட் ஆகி போச்சு. அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுத்து அந்த விட்ட கேட்ச் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டாரு. இந்த ஒரு விக்கெட் எடுத்து அது ஒரு நல்ல பால். ஆனா சரியான பால், அது கூட ஹிட் ஆகி போச்சு நல்லா. சோ அதான் ஒரு இதுவா அவங்க டீமா செட் ஆயிருச்சு. அத நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட மும்பை ஃபேன்ஸ் கூட சண்டைக்கு போகாம ஜாலியா வந்து உங்களோட லிமிட்டுக்குள்ள ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கோங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்னன்னா திருப்பி வந்து அகைன் மாத்தி மாத்தி ஒம்பளுத்துக்கிறது, இது பண்றது, அபியூஸ் பண்றது. இல்ல அது கண்டிப்பா இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா நானுமே நிறைய மீம்ஸ் பாக்குறேன், தேவையில்லாத மீம்ஸ் தான் நிறைய இருக்கு. ஆர்சிபி சைட்ல இருந்தும் சரி, இந்த சென்னை சப்போர்ட் பண்ற சைடுமே, சிஎஸ்கே சைடும் சரி. வின் பண்ணிட்டானா அவங்களும் விடுறது இல்ல, வின் பண்ணிட்டோம் இவனுங்களும் ஓவரா பண்ணுவானுங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. இது இன்னும் ஒரு வாரத்துக்கு மாதிரி இன்னும் இப்போதைக்கு விராட் கோலியோட எமோஷனால கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருக்கு. நம்ம வந்து ஒரு ஆர்சிபி டீம் டிசர்விங். இப்ப இந்த பிளான் பண்ண டிகேல இருந்து கோச் ஆக்சுவலா அதெல்லாம் சொன்ன அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும். என்ன பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸ்ல கோச்சிங் பண்ற ஆள்னா வந்து நம்ம ஒரு ஆண்டி ஃபிளவர் தான். ஆண்டி ஃபிளவர் இல்ல, ஆண்டி ஃபிளவர் வந்து சரியான பீப்புள் ஹேண்ட்லிங் பண்ற ஆளு, மேன் ஹேண்ட்லிங் வந்து நல்லா பண்ற ஆளுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அவங்களோட அவங்களுக்கு அந்த லாஸ்ட் 6 மேட்ச் வின் பண்ண டர்ன் அரவுண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே லுக் பேக் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு மெகா ஆக்ஷன் வந்து அந்த மெகா ஆக்ஷன் நல்லா பண்ணி, ஆக்சுவலி மெகா ஆக்ஷன் பண்ணப்போ இதுனா ஒரு மொக்க டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் எல்லாருக்குமே. மேக்ஸிமம் நிறைய பேர் அதான் கொடுத்தாங்க. எனக்கு ஆக்சுவலா ஜோஷ் ஹேசல்வுட் நான் சொல்றேன், இந்த டீம்ல ஜோஷ் ஹேசல்வுட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருந்தது. இதெல்லாம் பண்ண உடனே மொக்க டீம்ன்ற ஃபீல் வரல. ஆக்சுவலா எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓடிஐல வந்துட்டு கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, கோலிக்கும் அவருக்கும் ரேப் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் இஷ்யூவா இருந்தது. தவிர டீமாவே நல்லாதான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஜோஷ் ஹேசல்வுட் ஓடிஐ டெஸ்ட் ஓகே, T20ல அதுவும் டெத் ஓவர்ஸ் எல்லாம் போடுறதுல வந்து ஜோஷ் இங்கிலீஷால என்ன ஜோஷ் ஹேசல்வுட்டால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. புவியுமே 35, புவியுமே ஒரு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த கரியர்ல இருக்க ஒரு ஆளு. சோ இவங்க 2 பேரும் வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. மத்தபடி ஏன்னா பேட்டிங் பத்தி எனக்கு பெருசா ப்ராப்ளம் இல்ல, ஒரு நல்ல பேட்டிங் சைடு தான், பவுலிங்ல மட்டும் தான். ஆனா அந்த நம்பர் 3 ஸ்பாட்ட படிக்கலும் அகர்வாலும் ஓரளவு, படிக்கல் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு, அகர்வால் நல்ல டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் எனக்கு டவுட் இருந்தது. ஏன்னா இடையில வந்து ஒரு பிளேயர் கண்டிப்பா அந்த ஆங்கர் பண்ற மாதிரியோ இல்ல நல்லா கொஞ்சம் எடுத்துட்டு போற மாதிரியோ ட்ரஸ்டபிளான ஒரு ஆள் வேணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன்னா, எல்லா மேட்சுமே போத் ஃபில் சால்ட் அண்ட் ஜேக்கப் பத்தல் ஆடுவாங்க. கொஞ்சம் கீழே இந்த ரொமாரியோ ஷெப்பரோட 2 ஓவரோ ஏதாவது கிடைக்காம போகும் அந்த மாதிரி நினைச்சுதான் பேலன்ஸ் இஷ்யூன்னு நினைச்சேன். அத வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. படிக்கல வச்சு ஃபில் பண்ணதா இருக்கட்டும், அகர்வால் அந்த வீடியோலயே அந்த நம்பர் 3 வந்துட்டு இந்தியன் டொமஸ்டிக் தான் போட்டிருந்தது. அது பக்கா பிளான். ஆக்சுவலா அவங்க பிளான் பண்ணது இந்தியன் டொமஸ்டிக் தான் போட்டிருந்தாங்க. அவங்க இந்தியன் பிளேயர் கூட போட்டு டொமஸ்டிக் பிளேயர் தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஒரு ப்ரூவன் இந்தியன் பிளேயர் கூட அங்க போகணும்னு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. சோ ஏன்னா ப்ரூவன் இந்தியன் பிளேயருக்கு வந்து ரோலை வந்து பெருசா கொடுக்க முடியாது, ஏன்னா கேம் மாத்திர மாதிரி இருக்கும். டொமஸ்டிக்ல இருக்க இந்தியன் பிளேயர் ரோலை மாத்தலாம், கேமை மாத்திக்கலாம் டீமுக்காக. சோ அது அவங்க அவ்வளவு கிளியரா வந்து யோசிச்சிருந்திருக்காங்க. ஆமா, எல்லா பிளானிங்குமே வந்து கரெக்டா இருந்திருக்கு, எக்ஸிகியூஷனும் சூப்பரா இருந்திருக்கு. அண்ட் வந்து இது வெரி 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 வெல் டிசர்விங். என்னதான் ஃபைனல்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா கோலி ஆடி இருந்தாலும் கேம் மாறிடுச்சு. நம்ம வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும், நம்மளோட இன்டென்ட் காட்டணும், நம்மள மட்டுமே நம்பி டீம் இல்ல, நம்ம வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா மேட்சஸும் அவர் கேம மாத்தினதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த டீமுக்கு ஒரு பிளெஸிங்கா வந்தது. எனக்கு எப்போதுமே ஹேசல்வுட் புவி வந்து 4 overs 40 போறதுன்றதெல்லாம் இப்ப எல்லா மேட்சஸும் 200 பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த குரூசியலான விக்கெட்ஸை கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாங்கன்றது தெரியும். சோ நல்லா இருந்தது, எல்லாமே கரெக்டா அலைன் ஆயிருந்தது. ஸ்ரேயஸ் தான் கொஞ்சம் சோக் ஆயிட்டாரு கரெக்டா அந்த இதுல. சோக்குன்னு சொல்ல முடியாது, அதுவும் நல்ல பால் தான். நல்ல பால் இல்ல நல்ல பால். நம்ம இதுதான் சொல்றோமே, நம்ம நார்மலா பேசுறப்போ நல்ல பால் கிரெடிட் கொடுக்காம ஸ்ரேயாஸ் திட்டுறோம். ஆக்சுவலி அது ஒரு நல்ல பால் தான். ஒரு நியூ பேட்டருக்கு அது ஒரு நல்ல பால். செட்டிலான பேட்ஸ்மேன் அந்த பால் அவுட் ஆனா ஓகே, ஒரு நியூ பேட்ஸ்மேனுக்கு அது ஒரு நல்ல பால் தான். பட் இத கன்சிடர் பண்ணி ஸ்ரேயஸோட ஒயிட் பால் கேப்டன்சியோ லீடர்ஷிப்பையோ இவங்க முடிச்சு விடுவாங்களா, இல்ல பரவாயில்லன்னு சான்ஸ் கொடுப்பாங்களா, உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்ரேயஸ் பெஸ்ட் கேப்டன். நார்மலா அது அந்த பாடி லாங்குவேஜ்லயே நல்லா கிளியரா தெரியுது. ஸ்ரேயஸ் கேன் டூ வண்டர்ஸ் as a கேப்டன். ஆனா இவங்க வந்துட்டு எப்படின்னா, ஸ்ரேயஸ் ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேனா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். நம்பர் 4 நம்பர் 5 ஆடுறதுனால இவங்க எந்த அளவுக்கு இந்த பிசிசிஐ சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. இல்ல இவங்க திருப்பி ஓடிஐல கில்லியே கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதுல. பட் ஆனா இன்னொரு 1-2 இயர்ஸ் வந்து ஸ்ரேயாஸ் டவுன் இல்லாம இந்த இது வச்சுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஒரு ஐபிஎல் வின், அந்த 2027 வேர்ல்ட் கப்க்குள்ள ஒரு ஐபிஎல் அடிச்சிடணும் ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த ஐபிஎல் போச்சு, நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் அடிக்கணும். ஓடிஐல டெஃபினட்டா வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தான் கொடுக்கணும்ன்றது ஓகே. T20 டீம் வந்து பார்த்தா இந்த ஐபிஎல்ல வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இந்த ஃபைனல்ஸ்ல விளையாண்ட பிளேயர்ஸ்ல இருந்தே ஏகப்பட்ட பேர் உள்ள எடுத்துட்டு வரலாம்.
தான் இருக்காரு. வைசாக் விஜயகுமார்லாம் ஓரளவுக்கு அந்த ப்ராபபிள் ஸ்கூல்ல வரதுக்கான ப்ராமிசிங், ஒரு நல்ல ப்ராமிசிங் பவுலிங் சான்ஸ் இருக்கு. குருணால் பாண்டியா சான்ஸ் இருக்கு. இந்த சோ வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல சைன்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ், பிரியாங்சாரியா, பிளேயர்ஸ் கண்டிப்பா நமக்கு. நெஹல் வதேராவும் நல்ல இதுதான். கரெக்ட். சஷாங்க் சிங் வந்து டிசர்விங் வேற, ஸ்ட்ரைட்டாவே வந்துறாருன்னு நினைக்கிறேன். டிசர்விங். அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா. ஆனா ஏர்லி தான் ஜிதேஷ் சர்மா. ஆக்சுவலி ஆல்ரெடி இந்தியா காடியாச்சு, இப்பவும் ஏர்லி தான். பட் ஆனா விக்கெட் கீப்பர் மிடில் ஆர்டர் ஸ்பாட் வந்து கொஞ்சம் ஓபன் ஆச்சுன்னா, ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு வந்து ஷாட்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. ரெண்டு பேருமே சஷாங்க் சிங்குமே ஸ்லாகிங் இல்ல, ஜிதேஷ் சர்மாவும் ஸ்லாகிங் இல்ல, டைமிங் மட்டும் தான். சோ அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இவங்களை எந்த ஸ்டேடியம்ல வேணா ஆட முடியும் உங்களால. பிக் பவுண்டரிஸும் கிளியர் பண்றாங்க. கரெக்ட். சோ அதெல்லாம் விட்டுறலாம். இப்போதைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு நைட்மேரா இது முடியாம ஒரு ஜாலியான விஷயமும் முடிஞ்சிருக்கு. அண்ட் இத்தனை வருஷமா கிடைக்காத ஒரு ட்ராஃபின்றது வந்து கோலிக்கும் கிடைச்சிருக்கு. அதை செலிப்ரேட் பண்றது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ பெங்களூர் ஃபுல்லா நேற்று வீடியோஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. இங்கேயுமே எனக்கு பக்கத்து வீட்டுல எல்லாம் இந்த பையன் எல்லாம் போயிட்டு வெடி வெடிச்சிட்டு இருந்தா கரெக்டா அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல எமோஷனல் தான். தே டிசர்வ் இட். யாரையும் அபியூஸ் பண்ணிக்காம கொஞ்சம் ஜாலியா நல்லா இருக்கும். உங்களோட வெற்றி, உங்களோட சந்தோஷம் வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பண்ணக்கூடாது. அவங்க லிமிட்குள்ள பண்ணிக்கலாம். வீடியோ போட்டிருந்தாரு. சோ எல்லாமே ஒரு நல்ல விஷயம். அவர் ஹாப்பினஸ் எனக்கு நல்லா தெரியும். நீதானே அமிச்ச ஒரு வீடியோ மேட்ச் ஸ்டார்டிங்ல, அதுக்காக கப் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்ல. ஆர்சிபி ஃபேன்ஸ் சோ எல்லாரும் ஆக்சுவலி மேட்ச் முடிஞ்சோனே இப்போ மேட்ச் முடிஞ்சோனே அவர் கிளம்பி போயிட்டாரு. நேத்துமே மேட்ச் முடிஞ்சோடனே கிளம்பி போயிட்டாரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. சரி இவரு இல்ல யோமி சொன்ன மாதிரி இல்ல யோமி சொன்ன மாதிரி அவர் வந்து ஆக்சுவலி அந்த மைக் அதெல்லாம் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ ஷோ பண்ண போறாருன்னு பார்த்தா போஸ்ட் மேட்ச் ஷோலயும் அவர் இல்ல. அப்படியா? ஆமா, அப்பயும் இல்ல, வீட்டுக்கு போயிட்டாரு போல டைரக்டா கிளம்பி. அவரால வயிறு கோளாறு ஆயிருக்கும், எரிஞ்சிருக்கும், டைஜஷனே ஆயிருக்காது. ஆக்சுவலி டைஜஷனே ஆயிருக்காது ஆர்சிபி வின் பண்ணுது. இல்ல அவர் அந்த வீடியோ போடுறதுக்கு தான் போயிருக்காரு. இன்ஸ்டால வீடியோ போட்டார்ல, வெரி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி அண்ட் மூஞ்ச ரொம்ப வருத்தமா வச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்குன்னு சொன்னாரு. அதுவா பரவாயில்ல, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப 18 வருஷம் காத்திருப்பு. சோ இனிமே நான் வீடியோல போட்ட மாதிரி நோ மோர் ஈசாலா கப்பு நமதே ட்ரோல்ஸ், நோ மோர் 18 வருஷம் குருசாமி ட்ரோல்ஸ், நோ மோர் வேற என்ன சோக்கர்ஸ் லாலிபாப் ட்ரோல்ஸ், நோ மோர் லாலிபாப் ட்ரோல்ஸ், அப்புறம் பொம்பளை கப்பு ட்ரோல்ஸ். அது ட்ரோலே கிடையாது. அது பண்ணவே கூடாது, பெரிய தவறு. அது பண்ணவே கூடாது அதெல்லாம். ஆமா, சோ அது வந்து ட்ரோலே கிடையாது. அதுவுமே பெருமைதான். என்ன உமன்ஸ் டீம் ஜெயிச்சா தானே மென்ஸ் டீம் ஜெயிச்சா என்ன, அதனால வந்து வந்துரும். சோ இதுக்கு அப்புறமா மேபி ஒரே ஒரு ட்ரோல் பண்ணிக்கலாம்னா அந்த 49 ஆல் அவுட் ட்ரோல் தான். அதையும் அதை வேணா வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் மத்த ஃபேன்ஸ். அதுக்கும் ஏதாவது ரிப்ளை கொடுக்குறாங்களா இவங்கன்றத பாப்போம். சோ வந்து நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் பண்ணாம நீங்க மட்டுமே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோங்க. வயிறு எரியாதீங்க யாரும் இந்த டீம் ஜெயிக்கல அப்படின்னு. சோ வந்து ஜாலியா இருங்க. பாப்போம். வயிறு எறிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட், அதுதான் சொல்றேன் நான். வயிறு எறிற மாதிரியும் பண்ணக்கூடாது. என்ஜாய் பண்ணுங்க, எல்லாமே ஒரு இதுல வச்சுக்கோங்க. அவங்கள போய் அபியூஸ் பண்ணிட்டு நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட்டா இருக்கும், ஃபேன்ஸும் நல்ல ஃபேன்ஸா இருப்பாங்க. கரெக்ட். பாப்போம், பண்றாங்களான்னு பாப்போம், நம்புவோம். நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோஸும் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் கிரிக்கெட் பத்தின அனலைசிஸும் இனிமே வரும். அண்ட் பொதுவான வீடியோஸும் இனிமே வந்து நம்ம போடுவோம் கண்டிப்பா. பாப்போம். தேங்க்யூ.